ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்மாவோட 80வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 79 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த டிராகனோட அட்டாக்ல இருந்து நாயினை வந்துட்டு எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த இடத்துல இயானாவே இருந்துட்டு காப்பாற்றிருப்பான். கடைசியில் இயானோட அப்பாவே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இயானா இருந்துட்டு அப்பா நீங்களே வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்ப ஹே நீ அங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவல் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கேட்கறான். ஏன்னா ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பான் இயானாவோட அப்பா மேல இருக்கிற கான்னாலதான் இயானாவே இருந்துட்டு அவன் கடத்தி இருந்திருப்பான். என்னோட அப்பா இருந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பட் இவ்வளவு நாள் ஆயும் கூட உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வளரவே கிடையாது. மேபி அன்னைக்கே இருந்துட்டு நான் உன்னை கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப யூ ஜின்வூங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவல் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அட்டாக் பண்ண வரப்போ இயானாவோட அப்பாவும் இருந்துட்டு திரும்பி அட்டாக் பண்ணி 2 பேரோட அட்டாக் அந்த இடத்துல மோதி பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் ஆகுது. ஹீரோ வந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? நமக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா இருந்துட்டு கொலாப்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோ அந்த இடத்த உடைச்சு நமக்கான ஒரு பேத்தை வந்துட்டு உன்னால கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவனோட அந்த ஸ்பிரிட் உல்ஃப் இருந்துட்டு சும்மா கத்தியே அந்த இடத்த அட்டாக் பண்ணி அவனுக்கான பாதையை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஹீரோ வந்துட்டு இதோனோட பாடியை வச்சு இவன் புஷ் பண்ணி வழி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே இருந்துட்டு கேப்பபிளா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு நாயினே தூக்கிக்கிட்டு என்னோட விஷன் வந்துட்டு பிளர் ஆகுது அப்படின்னு போலான்னு பாக்குறப்போ பின்னாடி இந்த உல்ஃப் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுது. என்ன நான் வந்து உன் மேல ஏறிக்கணும்னு சொல்றியா? ஐ கெஸ் அப்ப இனிமேல் உன்னோட கேரளா தான் நான் இருப்பேன் போல அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர் கரண்ட்லி நான் இப்ப கியூபோட டெமானிக் ஹியூமன்ஸ் அட்டாக் நடந்த சைட்ல தான் இருக்கேன். இந்த அட்டாக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்ட் வந்துட்டு ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். இட் சீம்ஸ் டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு அசுரே டிராகனை ப்ரொவோக் பண்ணி அவங்க அதை கியூபுக்குள்ள வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன்ல கேடட்ஸ் வந்து கிட்னாப் பண்றதுக்கு அவங்க இன்டென்ஷன் காமிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சேஃபா ரிசால்வ் பண்ண எசன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டோட ஹீரோ யூ ஜின்வூங் இருந்துட்டு இந்த கியூப் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லாத தன்மையை வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப யூ ஜின்வூங் உங்களால எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப வேகமா வர முடிஞ்சு அப்படிங்கிறப்ப என்னோட அப்பா இருந்துட்டு ஐ ரியலைஸ் இந்த கியூப் இருந்துட்டு ரொம்பவே ரிலையபிளான இன்ஸ்டிடியூஷன் கிடையாது போல. சோ என்னோட ஓன் சைல்டை வந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ண கூடாதா அப்படிங்கிறப்ப நியூஸ்ல கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருந்துட்டு இந்த அட்டாக்கை வந்துட்டு ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணிருக்காங்க. இந்த டெமானிக் ஹியூமன்ஸோட அட்டூழித்தை வந்துட்டு இனிமேல் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கியூப்ல இருக்கிற உயர் அதிகாரிகள் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப அந்த நியூஸ் ஆஃப் பண்ணிட்டு இயானா இருந்துட்டு யோசிச்சு பாக்குறா. என்னன்னா அவட அப்பா வந்துட்டு சொல்லியிருப்பாரு யாருனே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனா அந்த ஷேட்டர்டு மிரர் பினாமினன் வந்துட்டு அக்கியரான டைம்ல கியூப் இருந்துட்டு அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மெசேஜ்ல இருந்துச்சு. எனிமி வந்துட்டு ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாம இயானா வந்துட்டு டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுருந்துச்சு. யார் அதை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. பட் அதை பார்த்த உடனே நான் வந்துட்டு கியூபுக்கு வந்துட்டேன். நீ வந்துட்டு சேஃபா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரேச்சர் இருந்துட்டு இயானா கிட்ட இந்த லைட் ஹவுஸ்ல பீப்பிளை கேதர் பண்ணது, கேடட்ஸ் வந்துட்டு சேஃபா கைடிங் மார்பிளை வச்சு கூட்டிட்டு போனது, அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட கையை வந்துட்டு பியர்ஸ் பண்ணி உன்னை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணது ஹாஜன் தான். நான் ஒரு கம்மியா தான் இதுல வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ இதெல்லாம் கேட்டவ குழம்பிட்டு கிம் ஹாஜன் எக்ஸாக்டா நீ யாரு, உனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு தெரியும், அண்ட் நீ வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, டெமானிக் ஹியூமன்ஸோட சப்போஸ்டபிளி கனெக்ட் ஆகிருக்கிற நீ வந்துட்டு பண்றது எல்லாமே அதுக்கு முரண்பாடாதானே இருக்கு. உண்மையாலுமே கிம் ஹாஜன் வந்துட்டு வில்லனாவோ இல்ல அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட ஒரு பகடக்காயாவோ இருந்திருந்தா அப்படின்னா அவனோட பிளான்ல வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிட்டு பீப்புளை காப்பாத்துறதுக்கான அவசியம் என்னவா இருக்கும்? உண்மையாலுமே நாயினோட தாத்தாவையும் என்னோட அப்பாவையும் இருந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதா அவனோட கோலா இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா நாயினையும் என்னையும் இருந்துட்டு எங்களோட விதிப்படி அவன் விட்டுருக்கலாமே. பட் அவன் அதை பண்ணல. ஆர் மேபி கிம் ஹாஜனோட டாட்டூ வந்துட்டு அவனோட ஆர்கனைசேஷனோட சிம்பிளா அண்ட் கிம் ஹாஜனுக்கு தெரியாமலேயே இந்த ஜின்யூனை வந்துட்டு அவங்க கொண்டிருக்காங்களா? இல்ல நாயின் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற கிம் ஹாஜனை யூஸ் பண்ணாம அவன் தொடர்பு இருக்கிற ஆர்கனைசேஷன் ஜின்யூனை கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் வந்துட்டு எப்படி ஹைப்போதசைஸ் பண்ணாலும் சரி ஆல்வேஸ் கிம் ஹாஜின் தான் வந்துட்டு ஜின்யூனை கொன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அது கொண்டு போகுது. கண்டிப்பா அவன் கொன்னதுக்கு ஓன் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கணும். ஈவன் அது வந்துட்டு பர்சனல் ஃபீலிங்ஸா இல்லாம கூட இருக்கலாம். உண்மையாலுமே கிம் ஹாஜன் வந்துட்டு டேஞ்சரஸான ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா தென் என்னோட அங்கிள் இருந்துட்டு என்னை வந்து பிளாக் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கான்டாக்டே கட் பண்ணிட்டு அவர் ஓடி இருக்க தேவையில்லையே. இஃப் எனிதிங் எனக்கும் ஹாஜனுக்கும் இடையில ஏதாச்சும் கனெக்ஷன் ஏற்படுத்துறத தடுக்கிறதுக்கான பவர் வந்துட்டு அவருக்கு
கண்டிப்பா இருந்திருக்கு. பட் அவர் வந்துட்டு கிம் ஹாஜினை என்கிட்ட வந்து பிரிச்சு வைக்கல. இதை வந்துட்டு நேரடியாவே நான் அவனை போய் பார்த்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பாக்குறப்ப ஹீரோ ஆபீஸ் அந்த இடத்துல இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் வந்துட்டு எங்க போயிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப, ஓ இன்னொரு பர்சன் வந்துட்டு அவனை பத்தி கேட்டாங்க அப்படிங்கிறப்ப, இன்னொரு பேஷண்டா யாரு அப்படிங்கிறப்ப, வெல் அந்த பையன் கூட கூட்டிட்டு வந்தவங்க தான் அந்த ஷார்ட்டா பிரவுன் ஹேர் இருந்த உமன். அவங்களோட பேரை வந்துட்டு ஷே நாயின் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இவருன்ட்டு சோ நீங்க வந்துட்டு அவகிட்ட என்ன சொன்னீங்க அப்படிங்கிறப்ப, வெல் அந்த பையன் வந்துட்டு ஒன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம், இல்லனா அவனுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ரூஃப் டாப்புக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிறப்ப உடனே வந்துட்டு ஓடுறா. என்னது இது திடீர்னு எனக்கு ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, என்னோட ஹார்ட் வந்துட்டு அன்ஈஸியா பீட் ஆகுது, ஏதோ ஒன்னு தப்பா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்யூஷன் வந்துட்டு எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த ஷேட்டர்ட் மிரர் பினாமினன்ல மாட்டிக்கிட்ட ஆப்டிமல் பர்சனல் நம்பர் வந்துட்டு 3583 பேர். அதுல இறந்தவங்க 44, காணாம போனவங்க 66. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இருந்துட்டு டெமான் ஹியூமன்ஸால கிட்னாப் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு தான் கருதப்படுது. எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் கிம் சூயுக்குமே இருந்துட்டு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல எமர்ஜென்சி சர்ஜரிக்காக போயிருக்காரு. மறுபடியும் நான் வந்துட்டு ஃபெயில்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தப்போ ஒருத்தர் பேசியிருப்பால ஹோசப், அவன் இருந்துட்டு நான் நியூஸை பார்த்தேன், அது ஓகே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், வாட் அபவுட் யூ, நீ வந்துட்டு ஜின்னுவோட லொகேஷன் வந்துட்டு ஹேக் பண்ணி நான் சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம மெசேஜ் அனுப்பிட்டல அப்படின்னு கேட்கறான். ஸோ ஹீரோ தான் இருந்துட்டு அந்த மெசேஜ் அனுப்ப சொல்லியிருக்கான். அந்த ஹோசப் ரெண்டு ஐ ஃபைன், நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி ட்ராக் ஆகாம தப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ், உன்னோட பணத்தை வந்துட்டு நான் செப்பரேட்டா அப்புறமா அமுச்சு வச்சிடறேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு நாயின் வந்துட்டு மறுபடியும் நீ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஷே நாயின் உன்னோட பாடி அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு அவங்க சொன்னாங்க நான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃபைனா இருக்கேனா, அது மட்டும் இல்லாம இந்த தடவை என்ன வந்துட்டு நீ காப்பாத்திட்ட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், பட் எதுக்காக நீ வந்துட்டு என்ன காப்பாத்தின, எனக்கு வந்துட்டு உன்னோட மனசை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல, ஹே உண்மையாலுமே நீ தான் வந்துட்டு என்னோட பிரதரை வந்துட்டு கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்டறா. ஸோ அந்த ஸ்டிக்மாவை பார்த்து அவன் ஞாபகம் வச்சிருந்திருக்கா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹே நீ தான் வந்துட்டு என்னோட பிரதரை வந்துட்டு கொலை பண்ணியா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு கிம் ஹாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில இருக்கிற அந்த துணியை பிக்கிறப்போ ஹீரோட இருக்கிற டாட்டோ வந்துட்டு அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிருது. நைன் இருந்துட்டு எதுக்காக நீ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற, இதை நீ பண்ணல அப்படின்னா நீ சொல்லலாமே நோன்னு, ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லணும் ரைட், நீ அதை பண்ணல தானே, நீ வந்துட்டு இந்த டாட்டோ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பார்த்து கூலா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கையில போட்டிருக்க தானே, நீ பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா உனக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, நீ என்னோட பிரதரை ரெஸ்பெக்ட் பண்றேன்னு கூட சொன்ன, சோ கண்டிப்பா வேற யாராவது இதை பண்ணிருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா இது எல்லாமே வெறும் கனவா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாயன் அப்படின்னு பக்கத்துல போலான்னு பார்த்தா ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி அவளோட அந்த மேஜிக் ஸ்வாட் எனர்ஜி இருக்குல்ல அதை வச்சு குத்த போறா. ஆனா ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறப்ப பக்கத்துல தான் அவ குத்திட்டு இன்னுமே நீ வந்துட்டு இதை டினை பண்ண மாட்டல இப்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போடுறா. ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு மாட்டிக்கிட்டேன், இந்த எண்ட் நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் வந்துட்டு பண்ண எப்படி இவளுக்கு வந்துட்டு தெரிய வந்துச்சு, நோ மேபி உண்மையான மிஸ்டேக் இருந்துட்டு நான் இதை பண்ணிட்டு உண்மையை மறைச்சிட்டு ஈஸியா அதுல இருந்து விலகி போயிடலாம் நினைச்சனே, அதுதான் மேபி ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இயானா இருந்துட்டு இந்த எண்ட் இந்த விஷயம் வந்துட்டு இப்படிதான் முடிஞ்சிருக்குல்ல, நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், இதை பத்தி நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துட்டேன், வெதர் எங்க மேல உனக்கு கிரட்ஜ் இருக்கோ இல்லனா நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றியோ தெரியல, ஏன் உன்னோட எல்லா இந்த மாதிரி இறக்கமான செயல்களும் வெறும் பொய் தானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் நீ எப்பவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே டெஸ்பரேட்டா இருந்திருக்க அண்ட் நான் நினைச்சு பார்க்கறத விட அதிகமாவே எங்களை வந்துட்டு நீ காப்பாத்திருக்க, சோ நான் வந்துட்டு உன்னோட வார்த்தைகளையும் ஆக்ஷனையும் வந்துட்டு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், இன்னைக்கு அப்புறம் நீ கண்டிப்பா இங்கிருந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஈவன் சோ ஸ்டில் நான் வந்துட்டு உன்னோட காமரேடா இருந்தேன் அப்படின்னா சன்ஷைன் ஹோட்டல்ல 10th ஃப்ளோர்ல வந்துட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்புறா. அதுக்கப்புறம் கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் இருந்துட்டு இந்த இடம் வந்துட்டு இன்னுமே ரொம்ப எம்டியா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, வேற ஏதாச்சுமே வச்சு இதை ஃபில் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம கிம் ஹாஜன் வந்துட்டு இன்னும் ரிட்டர்ன் ஆகலையா, ஸ்டேஞ்ச் அவனுக்கு வந்துட்டு பெருசா ஒரு இன்ஜுரிஸ்லாம் ஏற்படலையே அப்படிங்கிறப்பதான் பிளட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டனுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது, மேபி ஹீரோ வந்துட்டு இப்படி மாட்டிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வரதுக்கான விஷயமா இருக்கலாம். அப்ப இன்னொரு விஷயம் இப்பதான் புரியுது நண்பர்களே, அந்த ஜேன் இருக்கா பாத்தீங்களா, அப்ப வேணும்னே வந்துட்டு நான் எவிடன்ஸை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லையா, சோ அவ தான் மேபி நம்ம ஹீரோ வந்துட்டு மாற்றுறதுக்கான காரணமா இருக்கலாம், ஏன்னா ஹீரோ எனக்கு வேணும் அவன் போறதுக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருப்பா, சோ கண்டிப்பா ஹீரோட டாட்டோ வெளியே வந்ததுக்கு அவதான் காரணமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இயானாவையும் வந்துட்டு பார்க்க போறான், அவர்ன்ட்டு நீங்க வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுதான் என்னோட பிளானா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிக்கிறப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேளு உனக்கு ஆன்சர் கொடுக்க தான் நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஏன் என்கிட்ட சொல்லணும் நீ முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதானோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வருது அப்படின்னு கேட்கறப்ப கொஞ்சம் சர்ப்ரைஸ்டிங்கா தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் யூ செட் நீ வந்துட்டு ஸ்டில் என்னோட காமரேட் தான் அப்படிங்கிறப்ப நான் என்னோட அண்ணன் ஷே ஜின்யூனை வந்துட்டு உண்மையுமே கொன்னது வந்துட்டு நீதானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அப்படிங்கிறப்ப அது காரணம் என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே அது வந்துட்டு ரிவெஞ்சுக்காகவோ இல்ல ரிசன்மெண்ட்காகவோ கிடையாது, பிசைட் ஜென்யூன்
நயன் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஆளோட வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பர்சனே கிடையாது அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட் பிஃபோர் நான் வந்துட்டு இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட், நான் வந்துட்டு உன்னோட மற்ற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவேன், பட் இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லாத. ரெண்டாவது, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது, எந்த ஒரு எக்ஸெப்ஷனுமே கிடையாது, ஏன் நயன் கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு ஏன் நயன் கூட சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் பண்ண அப்படின்னா நீ தான் வேணும்னே பண்ண நினைச்சுப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ நோ, பட் ரீசன் என்னன்னு தெரிஞ்சா நீ ஏன் அதை புரிஞ்சுப்ப, இதுதான் பெட்டரான ஒரு சிச்சுவேஷன் நயனோட நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நயனோட ஒரு ஊட்ட சத்து மாதிரி எப்பவுமே அவ கூடவே இருக்கிறது அவளோட மனவேதனை மட்டும்தான், டிஃபீட்டு, கோவம், இதுதான் அவளை டிஃபைன் பண்றதுக்காக நான் எழுதின வார்த்தைகள். அண்ட் நவ் நயன் வந்துட்டு எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிறது இது மட்டும்தான். பெராப்ஸ் அந்த விஷயம் இப்ப வந்துட்டு டைரக்டா என் மேல வந்துட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறப்போ ஏன்னா இருந்துட்டு தென் உனக்கு வந்துட்டு இதனால என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை வந்துட்டு நான் கன்சிடரே பண்ணல அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு எதுக்காக எப்பவுமே நீ ரொம்பவே ஹர்ட் ஆகிற பாதையை நீ தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் விடு, இப்போ நல்லா காது கொடுத்து கவனி, ஏன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.